2025 டிசம்பர் 22 அன்னைக்கு உலக நிதிச்சந்தை அசந்து போய் பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. பல காலமா சொத்தா பாக்குற தங்கம் சும்மா மேல போகல, எல்லா சரித்திர சாதனைகளையும் உடைச்சுட்டு வெடிச்ச மாதிரி ஏறிச்சு. முதல் முறையா ஒரு அவுன்ஸ் தங்கம் எதிர்பார்க்காத அளவு $4400 தாண்டி உச்சபட்சமா $4443.44 தொட்டது. இது கொஞ்சம் கொஞ்சமா ஏறின விலை இல்லங்க, ஒரே நாள்ல 2.32 விழுக்காடு சட்டுன்னு உயர்ந்துச்சு. உலகம் முழுக்க எல்லாரும் என்னதான் நடக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. லண்டன் வர்த்தக சந்தையில இருந்து மும்பையோட பரபரப்பான மார்க்கெட் வரைக்கும் ஒரே கேள்விதான் எதிரொலிச்சது, இன்னைக்கு தங்கம் விலை என்ன? இது வெறும் ஒரு புள்ளிவிவரம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய அதிர்ச்சி அலை. முதலீட்டாளர்கள் எல்லாரும் அவங்க கால் அடியிலேயே மார்க்கெட் இப்படி புரண்டு போறத பார்த்து என்ன நடக்குதுன்னு புரியாம திகைச்சு போயிட்டாங்க. இதோட உடனடி விளைவு என்னன்னா தேடல்கள் குவிய ஆரம்பிச்சதுதான். ஏதோ பெரிய அசாதாரணமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எல்லாரும் உணர்ந்தத இந்த டிஜிட்டல் தேடல் அலை தெளிவா காட்டுச்சு. இந்த வரலாற்று சாதனை சும்மா திடீர்னு நடக்கலங்க. இது எதிர்பார்ப்பும் பதட்டமும் சேர்ந்த ஒரு பலமான கலவையில இருந்துதான் வந்திருக்கு. எந்த சக்திகள் இப்படி ஒரு அடிப்படை சொத்தை இதுவரை இல்லாத உயரத்துக்கு கொண்டு போயிருக்கும்? உலக பொருளாதாரத்தோட நிலைத்தன்மைக்கு இது என்ன மாதிரியான அறிகுறி? இது வெறும் விலை மாற்றம் மட்டுமல்லங்க, இந்த நிச்சயமற்ற காலங்கள்ல பாதுகாப்போட மதிப்பு பெரிய அளவுல மறுபடியும் மதிப்பிடப்படுறத நாம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா, தங்கம் எவ்வளவு உயரம் போகுங்கிறது மட்டும் இல்ல, ஏன் இந்த இக்கட்டான நேரத்துல உலகம் இவ்வளவு அவசரமா தங்கத்தை நாடி போகுதுங்கிறது தான். இந்த திடீர் ஏற்றம் என்ன தெளிவா காட்டுதுன்னா, ஏதோ பெரிய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இது முதலீட்டாளர்களை கணிக்க முடியாத எதிர்காலத்துல இருந்து தப்பிக்க எப்பவுமே மதிப்புமிக்கதா இருக்கிற உலோகங்களை நோக்கி போக தூண்டுது. இது பயம், வாய்ப்பு, உலகம் முழுக்க இருக்கிற குழப்பங்களுக்கு நடுவுல நிதி ரீதியா ஒரு நிலைத்தன்மையை தேடி மனுஷன் போராடுற ஒரு கதை. இது வெறும் தங்கத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்லங்க, பணத்தோட எதிர்காலத்தை பத்தினதுதான். தங்கத்தோட இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி பல பொருளாதார எதிர்பார்ப்புகள் ஒரு கலவையா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகள் தான். சந்தைகள் இப்போ என்ன கணக்கு போடுறாங்கன்னா, அடுத்த வருஷம் ஃபெடரல் ரிசர்வ் குறைஞ்சது 2 தடவையாவது வட்டி விகிதத்தை குறைக்கும்னு உறுதியா எதிர்பார்க்குறாங்க. இது முதலீட்டுச் சூழல்ல ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த எதிர்பார்ப்பு வெறும் யூகம் இல்லீங்க, உறுதியான பொருளாதார தரவுகள் தான் இதுக்கு ஆதாரம். இந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, பணவீக்கத்தோட தாக்கம் குறைஞ்சுகிட்டே வருது, அப்புறம் வேலைவாய்ப்பு சந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து வருதுன்னு காட்டுது. சமீபத்துல நவம்பர் மாசத்துக்கான நுகர்வோர் விலை குறியீடு, அதாவது CPI 2.7 விழுக்காடு ஆக பதிவாகி நமக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு. இது எதிர்பார்க்கப்பட்ட 3.1 விழுக்காடு ஐவிட ரொம்பவே குறைவு. அது மட்டுமில்லாம உணவு, எரிபொருள் போன்ற பொருட்களோட விலையேற்ற இறக்கங்களை நீக்கின மைய பணவீக்கமும், அதாவது கோஸ் CPI 2.6 விழுக்காடு ஆக குறைஞ்சிருக்கு. இந்த புள்ளிவிவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஃபெடரல் ரிசர்வ் வங்கி எடுத்த தீவிர நடவடிக்கைகள் நல்ல பலனை கொடுத்திருக்கு. இதனால இனிமேல் வட்டி விகிதங்கள் விஷயத்துல ஒரு தளர்வான கொள்கையை எதிர்பார்க்கலாம். இப்போ வட்டி விகிதங்கள் குறையும் போது என்ன ஆகும்னா, தங்கத்தை போல வருமானம் தராத சொத்துக்களை நாம வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு செலவு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் குறையும். இது முதலீட்டாளர்களுக்கு தங்கத்தை ரொம்பவே கவர்ச்சிகரமானதா மாற்றுது. வட்டி விகிதங்கள் குறையும் போது அமெரிக்க டாலர் பலவீனமாகும். இது மற்ற நாணயங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு தங்கத்தை இன்னும் மலிவாக்குது. இப்படி டாலர் பலவீனமாகுறது தங்கத்தோட கவர்ச்சியை இன்னும் ஒரு படி அதிகப்படுத்துது. மத்திய வங்கியின் கொள்கைகள், பணவீக்க அளவீடுகள், நாணயத்தோட மதிப்பு, இது எல்லாமே ஒரு சிக்கலான நடனம் மாதிரி ஒன்று சேர்ந்து தங்கம் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான சூழலை உருவாக்குது. ஃபெடரல் ரிசர்வ் தன்னோட பிடியை தளர்த்தும்னு இப்போ சந்தை உறுதியா பந்தயம் கட்டுது. அதனால முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு முக்கியமான மூவா தங்கத்துல அதிகமா பணத்தை போடுறாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை தயார்படுத்திக்கிறாங்க. இந்த பொருளாதார கதைதான் தங்கம் இந்த அளவு முக்கியத்துவம் பெற ஒரு முக்கிய காரணம். இது தங்கத்தை ஒரு குறிப்பிட்ட முதலீட்டு வகையிலிருந்து உலகளாவிய முதலீட்டு போர்ட்ஃபோலியோக்களில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க வச்சிருக்கு. இது இனி வரப்போற கொள்கை மாற்றங்களுக்கு ஒரு திட்டமிட்ட நடவடிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா பணத்தோட எதிர்கால மதிப்பு தங்கம் போன்ற காலத்தால் அழியாத பொருட்களோட மதிப்பை நேரடியாக பாதிக்கிற ஒரு விஷயம் இது. பணவியல் கொள்கைன்னு சொல்றாங்கல்ல, அதோட நுணுக்கமான விஷயங்களை தாண்டி தங்கம் இப்படி அசுரத்தனமா ஏறிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆழமான ஒரு காரணம் இருக்கு. உலகளாவிய ஸ்திரமற்ற தன்மைதான் அது. நாளடைவில் குழப்பம் அதிகமாகி வர்றா இந்த உலகத்துல தங்கம் எப்பவுமே ஒரு நம்பகமான பாதுகாப்பான முதலீடாதான் இருக்கு. மற்ற சந்தைகள் மேல நம்பிக்கை குறையும் போது கூட தங்கம் தன்னோட மதிப்பை இழக்காம திடமா நிற்கும்.
உக்ரைன் போர், அப்புறம் வெனிசுலா மேல அமெரிக்காவோட மாறிக்கிட்டு இருக்கிற கொள்கைகள்னு உலக அரசியல்ல இருக்கிற இந்த மாதிரி தொடர் பதட்டங்கள் சர்வதேச அரங்கையே ஒரு பெரிய இருள மூழ்கடிச்சிருக்கு. இந்த மாதிரி பதட்டமான சூழல்கள் ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மையை அப்பட்டமா காட்டுது. இதனால முதலீட்டாளர்கள் அரசியல் குழப்பங்கள், பொருளாதார அதிர்ச்சிகள் எதனாலையும் பாதிக்காத பாதுகாப்பான முதலீடுகளை தேடி ஓடுறாங்க. இது தரமான முதலீடுகளை நோக்கி முதலீட்டாளர்கள் பாயுறதுதான். ஒரு நிலையற்ற சூழல்ல மனுஷங்க பொதுவா இப்படித்தான் செய்வாங்க. இந்த சூழல்ல தங்கம் மட்டும் தனியா விண்ணை முட்டல. தங்கத்தோட ஒப்பிடும்போது எப்பவுமே கொஞ்சம் பின்தங்கியே இருந்த வெள்ளி கூட இப்போ அபாரமான வேகத்தோட இந்த ஏற்றத்துல சேர்ந்துக்கிச்சு. ஒரு அவுன்ஸ் $68.28 உயர்ந்திருக்கு. ஒரு நாளைக்கு 1.70 விழுக்காடு அதிகரிச்சதே பெரிய விஷயம்தான். ஆனா இதோட வருடாந்திர வளர்ச்சியை பாருங்க, அதுதான் உண்மையான சர்ப்ரைஸ். கிட்டத்தட்ட 130.04 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. பிளாட்டினம் கூட ஒரே நாள்ல 4.47 விழுக்காடு ஏறி $2097.90 தொட்டிருக்கு. இந்த விலைமதிப்பற்ற உலோகங்கள் எல்லாமே இப்படி ஒன்னா ஏறுறது சும்மா தற்செயல் கிடையாது. இது பொதுவான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் மக்களுக்கு ஒரு திடமான பாதுகாப்பு வேணும்னு இருக்கிற ஆசையையும் காட்டுது. வெள்ளியோட இந்த வருடாந்திர வளர்ச்சி இவ்வளவு பெரிய அளவுல இருக்கிறது பொருளாதார, புவிசார் அரசியல் ஆபத்துகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு சந்தையே இந்த உலோகங்களை ஒரு கேடயமா பாக்குதுங்கிறதை உறுதிப்படுத்துது. உலகம் முழுக்க சிக்கலான சண்டைகளும் மாறிக்கிட்டு இருக்கிற கூட்டணிகளும்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிற இந்த நேரத்துல தங்கம், வெள்ளி ரெண்டும் எவ்வளவு நம்பகமான சொத்துங்கிறது இன்னும் தெளிவா தெரியுது. புயல் அடிக்கும் கடல்ல நங்கூரம் எப்படி கப்பலை பிடிச்சு வச்சுக்குமோ அது மாதிரி இதுங்க நிலைமையை இன்னும் உறுதிப்படுத்துது. இந்த தங்கம், வெள்ளி விலை உயர்ச்சியோட தாக்கம் உலக பங்குச் சந்தைகள்ல மட்டும் அடங்கலங்க. இது பல கலாச்சாரங்கள், கண்டங்கள்னு எல்லா இடத்துலயும் ஆழமா எதிரொலிக்குது. குறிப்பா இந்தியால இது ரொம்பவே அதிகமா இருக்கு. தங்கம், வெள்ளி விலை திடீர்னு உயர்ந்ததால அது தொடர்பான ஆன்லைன் தேடல்களும் விண்ணை தொடுது. உலக அளவுல சில்வர் பிரைஸ் டுடே, சில்வர் ரேட் டுடே நு தேடல்கள் ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஆனா ஆஜ் சோனே கா பாவ், இன்றைய தங்கம் விலை, சாந்தி கா பாவ் ஆஜ், இன்றைய வெள்ளி விலை நு ஹிந்தியில உள்ளூர் மக்கள் தேடுறதுதான் இந்த விஷயத்தோட உலகளாவிய வீச்சையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் உண்மையிலேயே வெளிப்படுத்துது. இந்தியால தங்கம், வெள்ளிங்கிறது வெறும் பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம சமூகத்தோட ஒவ்வொரு அசைவிலும் கலாச்சாரத்திலேயும் பின்னி பிணைஞ்சிருக்கு. இது செல்வச் செழிப்புக்கு அடையாளமாவும், மத சடங்குகள்ல ஒரு அங்கம்னும், கல்யாணம் மாதிரி முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகள்ல தவிர்க்க முடியாத ஒன்றாவும் இருக்கு. முக்கியமா கிராமப்புறங்கள்ல இது ஒரு நல்ல முதலீடாகவும் பார்க்கப்படுது. லட்சக்கணக்கான இந்திய குடும்பங்களுக்கு சோனா, தங்கம் மற்றும் சாண்டி, வெள்ளி விலையில வர்ற ஏற்ற இறக்கங்கள் அவங்களோட தனிப்பட்ட நிதி நிலைமையிலையும் கலாச்சார சடங்குகள்லையும் உடனடியான, நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்தியாவோட இந்த தீவிரமான ஆர்வம் உலகளாவிய இந்த ட்ரெண்டை இன்னும் நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒரு சாதாரண நிதி செய்தியை ஒரு பெரிய சமூக நிகழ்வா மாத்திருக்கு. இந்தியாலையும் வெளிநாடுகளிலும் உள்ள சாதாரண முதலீட்டாளர்கள் இப்போ விலை மாற்றங்களை முன்னெப்போதும் இல்லாத அவசரத்தோட உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் விலைகளின் அடிப்படையில முக்கியமான வாங்குறது, விற்கிறதுங்கிற முடிவுகளை எடுக்கிறாங்க. இந்தியாவை மாதிரி இடங்கள்ல தங்கம், வெள்ளிக்கு இருக்கிற கலாச்சார முக்கியத்துவம் இந்த நிதி உயர்வோட உலகளாவிய தாக்கத்தை மனித மைய கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குது. சந்தையில நடக்கிற விஷயங்கள் எப்படி சாதாரண மக்களோட நிஜ வாழ்க்கை முடிவுகளா மாறுதுங்கிறதை இது தெளிவா விளக்குது. இந்த தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்குங்க. இது சும்மா தலைப்பு செய்தி மட்டும் இல்ல, விலைமதிப்பற்ற உலோகங்களுக்கு, குறிப்பா தங்கம், வெள்ளி மாதிரி பொருட்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தின் ஆரம்பத்தை காட்டுது. 2025ல தங்கம் மட்டும் சுமார் 60 முதல் 70 விழுக்காடு வரை அசத்தலா உயர்ந்திருக்குன்னா பாருங்க. சரியான நேரத்துல புத்திசாலித்தனமா முதலீடு செஞ்சவங்களுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோவுல இது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா இந்த திடீர் விலை உயர்வு ஒரு இருமுனை கத்தி மாதிரி. ஏன்னா நகை வியாபாரம் செய்யறவங்கள்ல இருந்து அதிநவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனிங்க வரைக்கும் இந்த உலோகங்களை அதிகமா பயன்படுத்துற தொழில்துறைகளுக்கு உற்பத்தி செலவை ஏத்திடுது. உக்ரைன், வெனிசுலா மாதிரி பகுதிகளில் தொடர்ச்சியா இருக்கிற அரசியல் பதட்டங்கள், பிரச்சனைகளால பாதுகாப்பான முதலீடுகளுக்கான தேவை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதோட அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியோட கொள்கைகள்ல வரப்போற மாற்றங்களும் சேர்ந்து இது ஒண்ணு மட்டும் தெளிவா காட்டுது: உலக பொருளாதாரம் ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மையில தடுமாற்றத்துல இருக்கு. வட்டி விகிதங்களை குறைக்கிறது பொருளாதார வளர்ச்சியை தூண்டத்தான். ஆனா அது அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்துற ஒரு பக்க விளைவையும் கொடுக்கும். இது தங்கத்தை பணவீக்கத்துக்கு எதிரான இன்னும் கவர்ச்சிகரமான முதலீடா மாத்துது.
இந்த நிலைமை இன்னும் ஆழமான பொருளாதார சிக்கல்களையும் கவலைகளையும் சுட்டிக்காட்டலாம். இதனால முதலீடுகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெருமளவு மாற வாய்ப்பிருக்கு. பணம் வழக்கமான பங்குச்சந்தைகள்ல இருந்து பாதுகாப்பா கருதப்படுற தங்கம், வெள்ளி பக்கம் திரும்பலாம். ஒரு பெரிய மாற்றம் வரலாம். இது உலக அளவுல முதலீட்டு போர்ட்போலியோக்களின் முகத்தையே மாத்திடும். வெள்ளி விலையும் இதே மாதிரி அசத்தலா ஏறியிருக்கிறது. ஒரு வருஷத்திலேயே இப்படி ஒரு பெரிய லாபத்தை கொடுத்திருக்கிறது. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த உலோகத்துறைக்கே ஒரு வேகம் வந்திருக்கிறதை இது காட்டுது. அடுத்து என்ன நடக்குங்கிறது எதை பொறுத்திருக்குன்னா, மத்திய வங்கிகளின் முடிவுகள், உலக அரசியல் நிலவரங்கள், அப்புறம் முதலீட்டாளர்களோட மனநிலை, இது எல்லாம் சேர்ந்துதான் அடுத்த நகர்வை தீர்மானிக்கும். இந்த உச்சக்கட்ட விலைமதிப்பற்ற உலோகங்களின் காலம், பொருளாதார நிலைத்தன்மை, உலகளாவிய அபாயங்கள், அப்புறம் இந்த மாறிக்கிட்டே இருக்கிற நிதி உலகத்துல திடமான சொத்துக்களோட நிலைத்தன்மை பத்தின அடிப்படையான கேள்விகளை எழுப்புது. தங்கத்தோடவும் வெள்ளியோடவும் கதை கடைசியில என்னன்னா, எதிர்காலத்து மேல நமக்கு இருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கையோட ஒரு அளவுகோல்தான்.